வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். நாம் பாவிகளாக இருந்தாலும் கர்த்தர் நம்மீது கிருபையாய் இருக்கிறார். நாம் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகராகவும் ஆண்டவராகவும் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தருகிறார். கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். ஆகையினால்தான் அவர் நம்மை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். நம்முடைய ஆத்மா அழிந்து போகக்கூடாது என்று கர்த்தர் கரிசனையோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மை கடிந்து கொள்ளும் போது நம்முடைய நன்மைக்காகவே அவர் நம்மை கடிந்து கொள்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கடிந்து கொள்ளும் வார்த்தைகள் நம்முடைய ஆத்மாவை குணப்படுத்துகிற ஔஷதமாய் இருக்கிறது. சத்துரு புன்சுரிப்போடு வஞ்சக வார்த்தைகளை பேசுவதை விட நம்முடைய சிநேகிதர் கோப முகத்தோடு நம்மை கடிந்து கொள்வது நமக்கு நல்லது. கர்த்தருடைய சிட்சிக்கும் வார்த்தைகளை நாம் அங்கீகரிக்கும் போது நம்முடைய ஆத்துமாக்களுக்கு நன்மை உண்டாக்கும். ஆகையினால் கர்த்தருடைய கடிந்து கொள்ளும் வார்த்தையை நாம் ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் நமக்கு அருகாமையில் வந்து நிற்கிறார். தம்முடைய வார்த்தையினாலும் ஆவியினாலும் கிறிஸ்துவானவர் பாவிகளுடைய இருதயத்தின் கதவுக்கு அருகாமையில் வந்திருக்கிறார். கர்த்தருக்கு விரோதமாக பாவிகளின் இருதய கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரோ பாவிகளின் இருதயத்தில் பிரவேசிக்க விரும்புகிறார். மனுஷருடைய இயல்பான சுபாவம் கிறிஸ்துவுக்கு விரோதமாக திரும்பி இருக்கிறது. தமக்கு விரோதமாக கதவு அடைக்கப்பட்டிருப்பதை பார்த்தவுடன் கர்த்தர் அந்த இடத்தை விட்டு கோபத்தோடு திரும்பி போய்விடுவதில்லை. அவர் கிருபை உள்ளவர். நம்முடைய கதவை நாம் திறக்க வேண்டும் என்று அவர் பொறுமையோடு காத்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாசற்படியில் நின்று நம்முடைய இருதயத்தின் கதவை தட்டுகிறார். நாம் அவருடைய சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் கர்த்தர் நமக்குள் பிரவேசிப்பார். அவர் நம்மோடே கூட போஜனம் பண்ணுவார். நாமும் அவரோட கூட போஜனம் பண்ணுவோம். நம்முடைய இருதயத்தில் கர்த்தருக்கு இடம் கொடுக்கும் போது அவர் நம்மை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பி ஆசீர்வதிப்பார். உன்னதமான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பார். இயேசு கிறிஸ்து மனுஷரை அழைக்கும் அழைப்பின் அம்சங்கள். வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசிப்பேன், அவனோடே போஜனம் பண்ணுவேன். இயேசு கிறிஸ்துவனுடைய அழைப்பின் நிபந்தனைகள். ஒருவன் என் சத்தத்தை கேட்டால், ஒருவன் கதவை திறந்தால், ஒருவன் என்னோட போஜனம் பண்ண விரும்பினால்,